நீர் எங்களை நேசிப்பதற்கு நாங்கள் பாத்திரர் இல்லை. ஆகையால் நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையில எங்களுடைய அன்பு இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய விருப்பங்கள், எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய பாசங்கள் எல்லாம் நீர் மட்டும்தான் ஏசப்பா, நீர் மட்டும்தான் ஏசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குறைவின்றி நம்மை நடத்துகிற கர்த்தர், நம்மை அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏசப்பா இந்த காலவேளையில உங்களை பார்த்து சொல்கிறார், ஒரு நன்மையும் உனக்கு குறைவுபடாது மகனே, மகளே, உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. உன்னை குறைவுபடுத்த விரும்புகிற பிசாசின் அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு காலையில நான் நிர்மூலமாக்குகிறேன். உங்களை கர்த்தர் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வருவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வருவாராக. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய அபிஷேக வல்லமைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய அபிஷேக வல்லமைக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த அதிகாலை நேரத்துல எனக்கு ஒரு சில குறைவுகள் இருக்கிறது. என் குறைவுகளை ஆண்டவர் எனக்கு மாற்றித்தர வேண்டும் என்று யாராகிலும் நீங்கள் எதிர்பார்ப்பீர்களே என்றால், இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். என் குறைவுகளை கர்த்தர் என்னை விட்டு மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவரே எனக்கு பொருளாதார குறைவு இருக்கிறது, சரீரத்துல குறைவு இருக்கிறது, அல்லது என்னுடைய குடும்பத்துல சில குறைவுபாடுகள், ஏதாவது குறைவுகள் இருந்தா இப்போ இந்த நேரத்துல ஆண்டவரிடத்துல பேசுங்க, பார்க்கலாம். கானாவூர் கல்யாணத்துல ஆண்டவர் அந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி கொடுத்தார். கானாவூர் கல்யாணத்துல திடீரென்று திராட்சரசம் குறைந்து விட்டது. திராட்சரசம் குறைந்து விட்ட போது இயேசு அங்கே இருந்தபடினாலே அவர் எல்லா குறைவுகளையும் அவர் நீக்கி ஒரு அற்புதத்தை செய்தார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு குறைவு, அவங்களுக்கு எடுக்க வேண்டிய மார்க்கை எடுக்க முடியல, குறைவா இருக்குது, கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார். பொருளாதாரத்துல குறைவா இருக்குது, கர்த்தர் நிறைவாக்குவார். எங்களுக்கு வேண்டிய வேண்டிய வசதி இல்லை, ஆண்டவர் அந்த வசதியை செய்து கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். ஒரு 3 முறை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். என் குறைவுகள் எல்லாம் நீங்க நிறைவாக்குவீங்க. என் வீட்டுல இருக்கிற எல்லா குறைவுகளையும் நீங்க நிறைவாக்குவீங்கப்பா, நீங்க நிறைவாக்குவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன குறைவுகள் இருக்குதோ, உடைய சரீரத்துல சில வியாதிகள், சில சில விட்டமின்ஸ் குறைவா இருக்குது, சில சரீரத்துல சில குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. நீங்க கவலைப்படுறீங்களா? ஏசப்பா இந்த காலவேளையில உங்களுக்கு உதவி செய்வார். குறைவுகளை நிவர்த்தியாக்குகிற கர்த்தர், எல்லா குறைவுகளை நிவர்த்தியாக்குகிற கர்த்தவர். சாரிபாத் விதவையினுடைய வீட்டுல கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருந்துச்சு. அந்த குறைவை ஆண்டவர் மாற்றி நிறைவை கொடுத்தார் இல்லையா? எல்லாரும் இந்த வார்த்தையை ஒரு 3 முறை உச்சரிக்கலாமா? என் இயேசு எனக்கு நிறைவை தருவார், என் இயேசு எனக்கு நிறைவை தருவார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் இயேசு எனக்கு நிறைவை தருவார். நிறைவானது வரும்போது எல்லா குறைவுகளும் மறைந்து போகும். இந்த கால வேளையில ஆண்டவர் நிறைவை தரப்போகிறார். பொருளாதாரத்துல நிறைவை தருவாராக, சேலரியில நிறைவை தருவாராக, வாழ்க்கையில நிறைவை தருவாராக, கணவன் மனைவி உறவுல கர்த்தர் நிறைவை தருவாராக. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் hallelujah, let there be plenty in the name of Jesus, let there be plenty in the name of Jesus. oh hallelujah. கர்த்தர் அப்படியே செய்வாராக, கர்த்தர் அப்படியே செய்வாராக. விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நான் நம்புகிறேன், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நம்புகிறேன். இந்த அதிகாலை நேரத்துல நான் என்ன செய்வேன்? என்னிடத்துல கொஞ்சம் தான் இருக்குது, என்னிடத்துல கொஞ்சம் தான் இருக்குது, நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒரு காரியத்தை செய்யணும், எனக்கு வீடு வாங்கணும், அல்லது எனக்கு ஒரு பொருளாதாரத்தை வச்சு எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும். கிறிஸ்துமஸ் நாட்கள் வருகிறது, கொஞ்சம் தான் இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் நிறைவாக்குவேன். நிறைவாக்குகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன்.
குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தனோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு திரும்பவும் சொல்லுங்க பார்க்கலாம், நன்றி அப்பா, நீர் என் குறைவுகளை நிறைவாக்குகிறதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய வீட்டை சுற்றிலும் ஏசப்பா இரத்த கோட்டை கட்டி எழுப்பி பாதுகாப்பு வைக்கும்படியாக எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என் வீட்டை சுற்றிலும் தகப்பனே இரத்த கோட்டையை கட்டி எழுப்பி ஒரு பாதுகாப்பை வைப்பீராக. ஒரு பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தினால ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால என் வீட்டை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக இந்த காலவேளையில. அதுபோல எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, என் பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு. அதுபோல நீங்கள் திருமணமானவர்களானால் என் கணவனை சுற்றிலும், என் மனைவியை சுற்றிலும், என் பிள்ளைகளை சுற்றிலும் நான் பாதுகாப்பை வைக்கிறேன். என் பெற்றோரை சுற்றிலும் பாதுகாப்பு. என் வயதான பெற்றோர்கள், என்னுடைய உறவுக்காரர்கள், அவர்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இந்த காலவேளையில உண்டாவதாக. அதாவது பிசாசின் கிரியைகள் ஒரு பக்கம், நாம் இடறி விழுந்து விடாதபடி கர்த்தருடைய பாதுகாப்பு இந்த காலவேளையில உண்டாவதாக. கர்த்தர் அப்படியே பாதுகாப்பை தருவாராக, எல்லாருக்கும் தருவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்கள் அருமை மக்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த குடும்ப ஜெப நேரம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் குடும்பத்திலே என்ன குறைவுகள் இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன விதமான சூழ்நிலைகளில் அவர்கள் கடந்து போய்கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கருணை கடலே, எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறோம்ப்பா. அவர்கள் குடும்பத்தையும் அவர்களையும் அற்புதமாய் நடத்தும் ஆண்டவரே. ஆவியானவர் அற்புதமாய் நடத்தும். அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு. எல்லா வியாதிகளை மாற்றினதற்காக நன்றி. எல்லா பொருளாதார தேவைகளை சந்தித்ததற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில் கூட நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் நம்முடைய எல்லா குறைவுகளையும் நம்மை விட்டு அகற்றி ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் பாதைக்குள்ளாக நம்மை நிச்சயம் நடத்துவார். நம்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் கர்த்தர் இந்த நாளில் நிச்சயம் மாற்றுவார். வேதத்தின் அடிப்படையில ஒரு காரியத்தை இன்றைக்கு நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். Something we shouldn't imagine. சில காரியங்களை நாம் கற்பனை செய்யக்கூடாது. Something we can't imagine. சில காரியங்களை கற்பனை செய்ய முடியாது. கற்பனை செய்ய முடியாது என்று சொல்லும்போது கற்பனைக்கு எட்டாத காரியங்கள். சில காரியங்களை we have to imagine. அதாவது நாம் கற்பனை செய்ய வேண்டிய சில காரியங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறவைகள். இவைகளை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அது நமக்கு உதவியா இருக்கும். நீதிமொழிகள் 23:7, Proverbs chapter 23 verse 7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For as he thinks in his heart, so he is he. அவன் எப்படி யோசிக்கிறானோ, எப்படி நினைக்கிறானோ, அப்படித்தான் அவனுடைய இருதயமும் அவனும் இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சோ திங்கிங், கற்பனை செய்கிறோம் இல்லையா? எல்லாரும் ஏதாவது ஒரு லெஷர் டைம் கிடைச்சிச்சுன்னா, கொஞ்சம் அமைதியா இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, கார்ல போயிட்டு இருக்கும்போது, அல்லது ஃப்ளைட்ல உட்கார்ந்து இருக்கும்போது, ட்ரெயின்ல இருக்கும்போது, அல்லது வேலையில கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் போது, வீட்டுல சும்மா படுத்திருக்கும் போது, நம்ம எல்லாருக்குமே ஒரு கற்பனைகள் வருவது உறுதி. அப்படி கற்பனை செய்யாதவர்கள் இல்லவே இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை திங்க் பண்ணுவாங்க. அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது யார்ட்டையாவது போய் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு போய் கேட்டா, சிலர் சொல்லுவாங்க ஒண்ணுமே இல்லை அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க இப்படி ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு இருந்தேன், இதை இமேஜின் பண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். Proverbs chapter 4 verse 23, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்,
அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ நம்முடைய இருதயத்துல நம்ம நினைக்கிறோம் பாருங்க, நம்ம கற்பனை பண்ணுகிறோம் பாருங்க, அதை கவனமா பாதுகாத்து கொள்ளணுமா. தேவையில்லாத காரியத்தை யோசிக்க கூடாது. தேவையில்லாத காரியத்தை சிந்தித்துட்டு உட்கார்ந்திருக்க கூடாது. நாம் சிந்திக்கிறவைகள், நாம் யோசிக்கிற எதுவா இருந்தாலும் ஒரு பெனிஃபிட் உண்டாக்குகிற ஒரு நமக்கு உதவியாய் இருக்கிற ஒரு காரியத்தை மட்டும் நாம் யோசித்தால் அது நமக்கு நலமாயிருக்கும். நீங்க சில நேரத்துல ரொம்ப அதிகமா பணம், வருமானம் அதை குறித்து நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், if you think about money then you will be a stingy person. ரொம்ப பணத்தையே பத்தி யோசிச்சுட்டு இருந்தா கஞ்சனா மாறிடுவோமா. அது மாதிரி if you think about any girl or boy, you will be adulter. வேதத்தின் பிரகாரம் அப்படி இருக்குது. நீங்க தவறா ஏதாவது ஒரு காரியத்தை உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீ விபச்சாரம் செய்கிறவனா இருப்பாய் என்று வேதவசனம் சொல்கிறது. அது மாதிரி அதே நேரத்துல if you think about Jesus, இயேசுவை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டே இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பரிசுத்தமாகுதலில் அதிகமாய் முன்னேறி கொண்டிருப்பீர்கள். So what you think is a matter. நீங்கள் இயேசுவை திங்க் பண்ணிட்டு இருங்க, இயேசுவை போல மாறுவீர்கள். You will become like Jesus. இயேசுவை போல. அதாவது இந்த உலகத்துல எந்த தெய்வமும் சொல்லாத ஒரு காரியம், இந்த உலகத்துல எந்த ரிலிஜியனும் எந்த மார்க்கமும் சொல்லாத ஒரு காரியத்தை இயேசு சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்கிறது மட்டுமல்ல, என்னை போல ஆகுங்கள் அப்படிங்கிறாரு. வேற எந்த கடவுளும் சொல்ல முடியாது என்னை போல ஆகுங்கள். ஏன்னா சில கடவுளுக்கெல்லாம் 2 மனைவி இருக்குது. சில கடவுளுக்கெல்லாம் அவங்க செஞ்சிருக்கிற லீலைகள்லாம் யோசித்து பார்த்தா வேற வேற மாதிரி இருக்குது. ஆனா இயேசு அப்படி இல்லை. அவரை பத்தி யோசிச்சா நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகும். இயேசுவை பத்தி சிந்தித்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவை குறித்து சிந்தித்தால் நம்முடைய சுபாவங்கள் மாறும். நம்மளுடைய நல்ல ஒரு சுபாவமிக்க மனிதர்களாய் நாம் மாறிவிடுவோம். ஆகவே இயேசுவை குறித்து நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். வேதம் ஹீப்ரூ சாப்டர் 11 verse 1, எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருப்பாரேயானால் அது இன்னும் நிறைவேறவில்லை என்றால் அதை கற்பனை செய்யுங்கள். அது எப்படி நடக்கும், எப்படி உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. என்னை குறித்து என்னுடைய தாயார் சொல்லுவாங்க, நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, உன்னை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது, நீ ஊழியக்காரனாய் வருவாய், நீ ஒரு நல்ல போதகராய் வருவாய் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு இடத்துல அப்படி எங்க வீட்டுல அவங்க உட்கார்ந்து இருக்கும்போது, என்னமா உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அவங்க என்கிட்ட சொல்றாங்க, நீ பாஸ்டரா இருந்தா எப்படி நின்று பிரசங்கம் பண்ணுவேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா எனக்கு சொன்னது ஞாபகம் இருக்குது. இப்ப அவங்க இல்லை. ஆனா நான் பாஸ்டரா நின்று பிரசங்கம் பண்றத எங்க அம்மா எத்தனையோ இடத்துல பார்த்திருக்கிறாங்க. அது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கற்பனை செய்து பார்ப்பது. காணப்படாதவைகள் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா வாக்கு தத்தம் இருக்குது, அதை கற்பனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆண்டவர் கற்பனை பண்ணியிருப்பார், உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருப்பார் இல்லையா? அத முன் வருகிற காலங்கள்ல அதன் எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். எனக்கு ஆண்டவர் டெல்லி பட்டணத்திற்கு வருவதற்கு முன்பதாக அந்த ஊழியத்தை குறித்த ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அதை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். அந்த கற்பனை பண்ணி பார்த்ததனுடைய விளைவு இன்னைக்கு அது அப்படியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பவும் ஆண்டவர் சில ஊழியங்களை குறித்த சில காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு வாக்கு தத்தத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். நீ அநேகரு எப்படியெல்லாம் என்னுடைய ஊழியம் இருக்கும், என்னுடைய ஊழியத்துல நான் என்னென்னலாம் செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தமா கொடுத்தார். அதை நான் கற்பனை பண்ணி பல நேரங்கள்ல
சில நேரம் அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது என்னுடைய ஊழியம் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். அதுல ஒரு பகுதி இன்னைக்கு நான் சாட்சியா சொல்ல வேண்டுமானால், நம்ம சில தேவ மனிதர்கள், என்னுடைய கற்பனைக்கு எட்டாத தேவ மனிதர்கள், அவர்களுக்கு முன்னால நின்று பிரசங்கிக்க, அவர்களுக்கு முன்னால நின்று ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுறாரு. அப்ப இதெல்லாம் எனக்கு வாக்குத்தத்தமா கிடைச்சத நான் கற்பனை செய்து பார்த்தேன். அது அப்படியே நடக்கிறது. நீங்களும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய இமேஜினேஷன் வேற எங்கேயும் இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதை எல்லாரும் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 Corinthians chapter 4 verse 18. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, we set our eyes not on what we see but on what we cannot see. நம்ம பார்க்க முடியாதது எல்லாத்தையும் நம்ம விசுவாசத்துல, அந்த இமேஜினேஷன்ல, அந்த எண்ணத்துல பார்க்கலாம். உங்களுடைய எதிர்காலத்தை நீங்க பார்க்கலாம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நீங்க பணத்தை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னா நீங்க ஒரு கஞ்சனா மாறிடுவீங்க. ரொம்ப பிசினித்தனம் பண்றவங்களா மாறி அப்படி வேற விதமா போயிடும். ஒரு மனுஷனையோ யோசித்தா நம்ம அசிங்கமான காரியங்களை செய்கிற காரியத்துக்கு போயிடுவோம். ஆனா நீங்க காணப்படாத உங்க வாக்குத்தத்தங்களை யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறத நீங்க பார்ப்பீங்க, அருமையான தேவ பிள்ளைகளே. ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அப்படி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். இன்னைக்கு நீங்க கடந்து போகிற இந்த உபத்திரவம், இன்னைக்கு போயிட்டு இருக்கிற பிரச்சனை. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்கிட்ட வருத்தத்தோடு ஒரு காரியத்தை சொன்னாங்க. நான் இப்படி இருக்குது, நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல. ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது பாருங்க. அந்த பிரச்சனையை நீங்க எண்ணிக்கொண்டிருக்காம, இன்னைக்கு இருக்கிற சோதனைகளை நினைத்து கொண்டிருக்காம, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க கணவனை குறித்து, எதிர்காலத்துல தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அதை யோசிச்சுட்டு இருங்க. அப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. தேவன் நிச்சயமா எனக்கு அதை செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உறுதியா வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அதை பிராக்டிக்கலா செய்து பாருங்க. பிராக்டிக்கலா செய்யுங்க. உங்க வாழ்க்கையில உட்கார்ந்து யோசிங்க, என் குடும்பம் இப்படி இருக்கும் ஒரு நாள், என் குடும்பத்தோடு நான் இப்படி இருப்பேன், என் பிள்ளைகளோடு இப்படி இருப்பேன். உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே யோசிங்க. உட்கார்ந்து யோசிங்க, திட்டம் பண்ணுங்க. உங்க கணவனை குறித்து சொன்ன காரியத்தை யோசிங்க. உங்க வேலையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரு அதை குறித்து யோசிங்க. என் வேலை இப்படி இருக்கும், ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை தர்றாரு, அந்த வேலை இப்படி இருக்கும்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, அது இப்படி இருக்கும்னு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அதுதான், அதை விசுவாசிங்க. அதன் பின்பு உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். நீங்க தோற்று போகவே மாட்டீங்க. நீங்க நிச்சயம் ஜெயம் எடுப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நிச்சயம் ஜெயம் எடுப்பீர்கள். சோ இன்றைக்கு நீங்க பிராக்டிக்கலா செய்ய வேண்டிய காரியம் இதுதான். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை உட்கார்ந்து அது எப்படி நிறைவேற போகிறது என்று நீங்க ஒரு கற்பனை செய்து பாருங்கள். வீண் கற்பனைகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். உட்கார்ந்து ஊர் சுத்தி பார்க்கிற மாதிரி கற்பனை, மாலுக்கு போற மாதிரி கற்பனை, எங்கேயோ டியூட் பண்ண போற மாதிரி கற்பனை, இந்த மாதிரி கற்பனை எல்லாம் இல்லாம வாக்கு தத்தத்தை ஆண்டவர் எப்படி நிறைவேற்ற போகிறார் அப்படிங்கிற கற்பனைகளுக்குள்ள வாங்க. எத்தனை பேர் நான் சொல்லுகிறத புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோ இனி உங்களுடைய சிந்தனை, இனி உங்களுடைய எண்ணங்கள் வேற எது மேலேயும் போகக்கூடாது. ஃபாதர் பெக்மன்ஸ் ஒரு பாட்டு பாடுவாரு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாம் அபிஷேகம் அப்படின்ட்டு, மனுஷன் மேல போச்சுதுன்னா அம்போதாம் அபிஷேகம் அப்படின்னு. அது பாட்டு கேட்கறதுக்கு வேடிக்கையா தான் இருக்கும். ஸோ நம்ம எண்ணங்கள் பொருட்கள் மேலேயோ மனுஷன் மேலேயோ போகக்கூடாது. நம்முடைய எண்ணங்கள் வாக்கு தத்தங்களின் மேல் போகணும். வாக்கு தத்தம் என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சிலர்லாம்
அப்படியே உட்கார்ந்து கவலைப்பட்டு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிற நேரம் உடனே நீங்க யோசிக்கணும், எனக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அது நிறைவேறும், அது நிறைவேறும். உங்கள் பிள்ளைகளை குறித்து சொன்ன வாக்குத்தத்தம், உங்கள் கணவனை குறித்து, உங்கள் மனைவியை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் இப்பொழுது கண்ணுக்கு தெரியவில்லை, தெரிகிறது போல பாருங்கள். ஆண்டவர் அப்படியே செய்வார், நிச்சயம் அப்படியே செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கிறது. ஒவ்வொரு காரியமும் அப்படித்தான் நடக்கிறது. இன்றைக்கு நான் இருக்கிற இந்த நிலைமை என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் வாக்குத்தத்தத்தை குறித்து சிந்தித்த காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். உங்களுக்கும் தருவார். நம்பிக்கையோடு இந்த நாளை எதிர்கொள்ளுங்கள். உங்களுடைய வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். உட்கார்ந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் டிப்ரெஷனா இருக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு டிப்ரெஷன்ங்கிற வார்த்தை வரவே கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு நான் டிசப்பாயிண்டட்ங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஏன் டிசப்பாயிண்டட்? தேவையில்லாதது யோசிக்கிறோம். ஏன் நமக்கு டிப்ரெஷன்? தேவையில்லாத உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறோம். யோசிங்க வாக்கு தத்தத்தை, யோசிங்க சீக்கிரத்தில் உங்களை விட்டு கடந்து போகிற எல்லா சூழ்நிலையையும் யோசிங்க. அது போயிடும். புதுசா ஆண்டவர் காரியத்தை செய்ய போகிறார். நம்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த அதிகாலை நேரத்தில் உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மேலையும் உடைய கிருபையும் உடைய பிரசனமும் இருக்கட்டும். சில வீண் காரியங்களை சிந்திச்சு அவர்கள் அப்பா சோதனைக்குட்படுகிறார்கள். தேவையில்லாத காரியங்கள் சிந்தனைக்குள் வருகிறது. அதனால் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள். இன்றைக்கு அவைகளை மாற்றி ஆண்டவரே வாக்கு தத்தத்தை சிந்திக்கிற சிந்தனையை அவர்களுக்கு தாருங்க. அருட்கடலே, எங்கள் கருணை கடலே, அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மீன் சிந்தனையை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அர்த்தம் பண்ணுகிறோம். புது கிருபையும் புது ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு தருகிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். வியாதியை விலக்கும், எல்லா பொருளாதார தேவைகளை சந்தியும், குடும்பத்தில் சகல நன்மையும் உண்டாகட்டும். திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.